ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரே ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி செம்மையான உங்கள் நரைமுடியை வந்து ஒரே வாரத்தில் கருப்பாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் இதை வந்து தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒரு செம்மையான ரிசல்ட் கொடுக்கும். கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் நிறைய பிரச்சனை வந்து தீர்வாக்குவங்க. அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த சொரிஞ்சிட்டே இருப்பாங்க, உச்சந்தலையில் அரிப்பு அதிகமாக இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த வயதினரும் எந்த ஒரு அலர்ஜி இல்லாமல் இந்த ஆயிலை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ரெகுலராக இதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஒரே வாரத்தில் படிப்படியாக உங்கள் முடி வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். செம்மையான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ சின்ன பிள்ளைங்க ஒரு 10 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் டேயே வந்து நீங்கள் போட தேவையில்லை, ஆயிலே வந்து நம்மளுக்கு போதும். நீங்கள் இது எப்படி பயன்படுத்தணும், இது எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு 2 பொருள் வச்சு இன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு ஹேர் டே ஆயில் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி வந்து ஒரு 5-6 பூ வரைக்கும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ கம்மியாக தான் ரெடி பண்ணுறேன். 50 மில்லி ஆயிலுக்கு வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட இன்றைக்கி நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போதும் பூஜை அறைக்கு யூஸ் பண்ணுற கற்பூரம் தாங்க. இந்த கற்பூரம் வந்து இப்போ தேவையான அளவு ஒரு 50 கிராமுக்கு சேர்க்குற அளவு இப்போ ஆயிலை வந்து நம்ம ரெடி பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம தலையில் அந்த மெலனின் கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த நரைமுடி வந்து நம்மளுக்கு வந்து வருது. அதோட சத்துக்கள் எல்லாமே இந்த கற்பூரம் வந்து ரெடி பண்ணி பொடுகு தொல்லை, பேன் தொல்லை, முடி உதிர்வு தொல்லை, நரைமுடி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டான ஒரு ஹேர் ஆயில் தான் இது. தொடர்ந்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ நல்லா வந்து முடி கருன்னு மாறுங்க. ஒரு வாரம் தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா படிப்படியாக உங்கள் முடியெல்லாம் வந்து நல்லா கருப்பாக மாறுறத ரொம்ப அதிசயமாகவே நம்ம பார்க்கலாம். இதில் ரொம்ப உங்களுக்கு இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூகுளில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த ஹேர் ஆயிலை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஆயில் வந்து எந்த ஆயில் ரெடி பண்ணாலும் சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப சிம்மில் போட்டுருங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக. இதை வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இந்த ஈரம் இல்லாமல் நல்லா பாத்திரம் வந்து சூடாகட்டும். அதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் சுத்தமான செக்கு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஒரு சேர்க்குற பொருள் வந்து நல்லா தரமாக இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட்டும் நம்மளுக்கு வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி பாருங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் தலைக்கு எப்போவும் ரெகுலராக பயன்படுத்துகிற தேங்காய் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாத்திரம் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போது 50 மில்லி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். ஓரளவுக்கு வந்து லைட்டாக சூடாகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த செம்பருத்தியை வந்து கொஞ்சம் சின்னதாக பிச்சுக்கோங்க. அந்த க்ரீன் கலரு இருக்கும் இல்லையா, அந்த காம்பு அதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த பூக்களை மட்டும் நல்லா கொஞ்சம் குட்டியாக அந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. செம்பருத்தி பூவுலேயும் மெலனின் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் நரைமுடியை வந்து டோட்டலாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது கூட நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்பூரமும் சேர்க்குறது ரொம்பவுமே ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஒரே வாரத்தில் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள், நல்லாவே ஒரு தீர்வு கிடைக்கும். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் இந்த செம்பருத்தி பூவை நல்லா அந்த எண்ணெயில் வந்து வேக விடலாம். ஆயில் வந்து உங்களுக்கு இந்த சேடு வந்து கலர் மாறி வரும். நல்லா எல்லோ சேடல் வந்து உங்களுக்கு கலர் மாறி வரும். இது நல்லா வந்து உங்களுக்கு ரெடி ஆகிறப்போ ஆயிலே வந்து ஒரு கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு மாறி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லோ கலர் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ 2 நிமிஷம் நல்லா வந்து வேக விட்டுறலாம். இதை எடுத்து நீங்கள் வேர்க்காலுகளை ரெகுலராக நீங்கள் தேய்ச்சிட்டு வர்றப்போ எப்போவுமே இளநரையெல்லாம் வந்து முற்றிலும் வந்து ஒரு வாரத்தில் ரெடி ஆயிரும். நரைமுடி இருந்தால் தான் இது தேய்க்கணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க. இது நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு
சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ இருந்தே வந்து இது தேய்ச்சி விட்டுருங்க. அப்படி தேய்ச்சி விடுறப்போ உங்களுக்கு வந்து நரைமுடி பிரச்சனை வந்து வராது. இளநரையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிள்ளைகளுக்கு இப்போவே வராமல் நம்ம தடுத்துடலாம். அதனால் வந்து இது எல்லா வயதினரும் 10 வயசுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 வயசு வரைக்கும் கூட இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, இப்போ நம்ம இந்த கற்பூரம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அலர்ஜி, பூஞ்சை தொற்று, அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனை உங்களோட தலையில் இருக்குது அப்படின்னா அதை அடியோட வேரோட அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த கற்பூரத்துக்கு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்த ஒரு பொருளை சேர்த்து இன்றைக்கி சூப்பராக ஒரு ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து பாருங்கள், இந்த செம்பருத்தியோட சலசலப்பு வந்து அடங்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் கற்பூரத்தை சேர்க்கணும். இப்போது 50 மில்லிக்கு இப்போ நான் சேர்க்குற கற்பூரம் இந்த சைஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 கற்பூரம் சேர்த்திங்கன்னா போதும். அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 50 மில்லிக்கு இந்த மாதிரி இந்த சைஸில் ஒரு 3 கற்பூரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே உதுத்து உள்ளே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து உதுத்து விடுங்க. பேன் தொல்லைலாம் இருக்குது, எல்லா மருந்து போட்டு பேன் ரெடியாகவே இல்லைக்கா, முடி வந்து சீப்பு போட்டால் கொத்து கொத்தாக வருது, உதிர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு ஒரே வாரத்தில் ஒரு சீப்பில் ஒரு முடி கூட வராது. அந்த அளவுக்கு நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நல்ல ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஷைனிங்காக சூப்பராக வச்சுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து இதில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் இதை விட்டுறலாம். இப்போ இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது வந்து இது கொஞ்சம் கற்பூரம் இது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து எந்த காப்பி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் வந்து காப்பி பவுடர் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. 50 மில்லிக்கு ஒரு குட்டி டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் வந்து போட்டிங்கன்னா போதும். ஆல்ரெடி வெறும் காப்பி டீ தூளெல்லாம் உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக்கும். இப்போ இது கூட நம்ம சேர்த்து ரெடி பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த மாதிரி வந்து இப்போ போட்டதுக்கப்புறம் பாருங்கள், அந்த செம்பருத்தி தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வர்றப்போ நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கீழே இறக்கி வச்சாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. நல்லா அந்த வேர்க்காலுகளை தலையில் மசாஜ் கொடுத்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுறலாம். நல்லா மசாஜ் ஒரு 5 நிமிஷமாவது இந்த ஆயிலை தொட்டு நீங்கள் மசாஜ் கொடுக்கணும். இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆயில் பாருங்கள் எப்படி கலர் மாறுது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக சூடாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறாது. இப்போ நம்ம வந்து ஒரு வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் மாற்றி வச்சுக்கலாம். கண்டிப்பாக செம்பருத்தி பூ வந்து ஒரிஜினலாக சேர்த்துக்கோங்க. பவுட்ரு சேர்க்குறத விட இந்த மாதிரி செம்பருத்தி வந்து நீங்கள் பூவாக வந்து சேர்த்திங்கன்னா அதோட மெலனினோட சத்து வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். கிடைக்காத பட்சத்துக்கு வேணால் நீங்கள் செம்பருத்தி பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா பூ வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டும் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து அழுத்தி விட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆயில் எல்லாமே பாருங்கள் நொறுன்னு ஆயிடுச்சு. நம்ம போட்ட பொருள் எல்லாமே வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஆயில் வந்து நல்லா தேய்ச்சிங்கன்னா முடி வந்து நல்ல கமகமான ஒரு வாசனை வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த பேனு தொல்லை பொடுகு தொல்லையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக அந்த செம்மையாக வந்து ரிசல்ட் கொடுத்துரும். உங்களுக்கு ஒரே வாரத்தில் அந்த பேனெல்லாம் சுத்தமாக இருக்காது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அக்கா அரிப்பு தொல்லை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆயில் பார்த்திங்களா, நம்ம அந்த காப்பி பவுடரும் நம்ம சேர்த்ததுனால ஆயில் வந்து என்ன கலரில் இருக்குது பாருங்கள். இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை மாதிரி ஜெல்லு மாதிரி இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த செம்பருத்தி பூ வந்து நல்லா வலுவலுன்னு இருக்கு இல்லையா, அது சேர்க்குறப்போ நல்லா உங்களுக்கு ஒரு
ஒரு எப்படி சொல்கிறது, ஜெல்லு தேய்க்கிற மாதிரி இருக்கும் தலைக்கு. நல்லா வேர்க்காலுகளை விரலை விட்டு சுத்தமாக வந்து நீங்கள் மசாஜ் ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுத்து நல்லா தலையை கொண்டை போட்டுட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மைல்டான சீயக்காத்தூள் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்து பாருங்கள். விடாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஒரே வாரத்தில் படிப்படியாக உங்கள் நரைமுடியெல்லாம் டோட்டலாக வந்து கருமையாக மாறுற அதிசயமாக இருக்கும். உங்களுக்கு லைவ் ரிசல்ட்டாகவே நல்லா இருக்கும். இதை எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாமா? வாங்க. அப்படின்னா முகம் எப்படி அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு முடியும் வந்து நல்லா கருன்னு இருக்கணும்னு நினைப்போம். அதிகமாக ஹேர் டேயே எங்களுக்கு வேண்டாம், சுத்தமாக வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் டே நல்ல பலனு. அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா கருன்னு சூப்பராக நல்லா பஃபியாக வளருங்க. செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி 3 விரலில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹால்ஃப் எல்லாம் இந்த முடியோட வேர்க்கால்களை ஃபுல்லாக இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. ஆயில் நீங்கள் எந்த ஆயில் தேய்ச்சாலும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி தேய்ங்க. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர்க்காலுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நுனி முடிக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கோங்க. நரமுடி இருக்கிற இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாஜ் அழுத்தி தேய்ங்க. ஒவ்வொரு ட்ரிப்புமே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக நம்ம கொடுக்குறப்ப தலைக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். இந்த மாதிரி வந்து அழுத்தி தேய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுங்க. ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு இது ஈஸியான மெத்தேடு உங்களுக்கு. பாருங்கள், இந்த இடத்துலாம் காதொட்டியெல்லாம் லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. நல்லா மசாஜ் கொடுங்க. இப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி முடி எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. நரமுடி மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கலாம். இப்போது ஃபுல்லாக கொடுத்தாச்சா? அதுக்கப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் கொடுக்கல, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நல்லா காய்ச்சினதுனால தலைவலி பிரச்சனை வராது. முடி பாருங்கள், நல்லா வந்து கருன்னு சைனிங்காக கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த நுனி முடிக்கெல்லாம் வந்து செம்பட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா வந்து பாருங்கள், மெதுவாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி தேய்ச்சி விடுங்க. அவ்வளோதான். சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு கொண்டை போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் தொடர்ந்து வேலை பார்க்கலாம். 2 மணி நேரம் தலையில் ஊற வச்சுருங்க. குளிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டில் வேலை பார்க்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மைல்டான சீயக்காத்தூள் ஷாம்பு போட்டு, கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க, போட்டு சீயக்காத்தூள் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு நாட்கள் பயன்படுத்த நல்ல நரைமுடியை கண்ட்ரோல் பண்ணி வளர முடியும். இனிமேல் கருன்னு வளரும். 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.